ஐசிஐசிஐ ஃபாஸ்டாக் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட புதிய விதிகளின்படி வாகனம் சுங்கச்சாவடியை கடப்பதற்கு முன்பு 60 நிமிடங்களுக்கு மேலாகவும் சுங்கச்சாவடியை கடந்த பிறகு 10 நிமிடங்களுக்கு மேலாகவும் ஃபாஸ்டேக் செயல்படாமல் இருந்தால் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதாவது கொடுப்பனவுகள் பிழை குறியீட்டு 176 உடன் நிராகரிக்கப்படும். பிப்ரவரி 17ஆம் தேதியான இன்று முதல் ஃபாஸ்டேக்கை பயன்படுத்தி சுங்கச்சாவடியை கடக்கும் வாகன ஓட்டிகளுக்கு விதிகளில் புதிய மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் ஃபாஸ்டேக் தொடர்பான விதிகளில் சில மாற்றங்களை செய்துள்ளது. அதன்படி சுங்கச்சாவடிகளை கடக்கும்போது ஃபாஸ்டேக்கில் உங்கள் இருப்பு கட்டணம் குறைவாக இருந்தால் நீங்கள் 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். ஃபாஸ்டேக்கின் புதிய விதிகளை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் இரட்டிப்பு கட்டணம் செலுத்துவதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். புதிய விதிகள் என்னென்ன? ஃபாஸ்டேக்கில் குறைந்த இருப்பு பணம் செலுத்துவதில் தாமதம் அல்லது ஃபாஸ்டேக் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும். ஃபாஸ்டேக்கில் உள்ள சிக்கல்கள் காரணமாக சுங்கச்சாவடிகளில் வாகனங்களின் நீண்ட வரிசைகளை குறைப்பதே இதன் நோக்கமாகும். அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட புதிய விதிகளின்படி வாகனம் சுங்கச்சாவடியை கடப்பதற்கு முன்பு 60 நிமிடங்களுக்கு மேலாகவும் சுங்கச்சாவடியை கடந்த பிறகு 10 நிமிடங்களுக்கு மேலாகவும் ஃபாஸ்டேக் செயல்படாமல் இருந்தால் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதாவது கொடுப்பனவுகள் பிழை குறியீட்டு 176 உடன் நிராகரிக்கப்படும். வாகனம் டோல் ரீடர் வழியாகச் சென்ற 15 நிமிடங்களுக்கு மேல் சுங்க பரிவர்த்தனை செய்யப்பட்டால் பயனர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். முன்னதாக பயனர்கள் சுங்கச்சாவடியிலேயே ஃபாஸ்டேக்கை ரீசார்ஜ் செய்வதன் மூலம் அதிக கட்டணம் வசூல் செய்வதை தவிர்க்கலாம். ஃபாஸ்டேக்கில் உங்கள் வாகனம் 2 நிலைகளில் பிரிக்கப்படும். ஒன்று வெள்ளை பட்டியல், மற்றொன்று கருப்பு பட்டியல். குறைந்த இருப்பு KYC, புதுப்பிக்கப்படாதது, வாகன சேசிஸ் எண் மற்றும் பதிவு எண்ணில் உள்ள முரண்பாடு உள்ளிட்ட பல காரணங்களால் உங்கள் ஃபாஸ்டேக் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படலாம். இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் 2 காலக்கெடுவை வழங்கியுள்ளது. அதாவது சுங்கச்சாவடியை கடப்பதற்கு 60 நிமிடங்களுக்கு முன்பாகவோ சுங்கச்சாவடியை கடந்து 10 நிமிடங்களுக்கு பிறகோ மேலே உள்ள கட்டண பிரச்சினைகளை நீங்கள் சரிசெய்து கொள்ள வேண்டும். உங்கள் ஃபாஸ்டாக் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டால் அதை சரிசெய்ய உங்களுக்கு மொத்தம் 70 நிமிடங்கள் வழங்கப்படும். குறைந்த இருப்பு, புதுப்பிக்கப்படாத KYC அல்லது தவறான பதிவு எண் காரணமாக நீங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு 70 நிமிடங்கள் வழங்கப்படும். நீங்கள் ரீசார்ஜ் செய்தவுடன் உங்கள் ஃபாஸ்டேக் செயலில் இருக்கும் 2 சக்கர வாகனங்கள் தவிர அனைத்து வகையான வாகனங்களிலும் ஃபாஸ்டேக்கை நிறுவுவது கட்டாயமாகும். ஒருவேளை உங்கள் ஃபாஸ்டேக் செயலிழந்தாலோ அல்லது ரீசார்ஜ் செய்யப்படாமல் விட்டாலோ டிரைவர்கள் பணம் செலுத்தி சுங்கச்சாவடிகளை பயன்படுத்தலாம். இருப்பினும் இதற்காக வழக்கமான சுங்க கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும். ஃபாஸ்டேக் கணக்கில் குறைவாகவோ அல்லது பணம் இல்லாவிட்டால் வாகனம் சுங்கச்சாவடி வழியாக செல்லும். ஆனால் ஃபாஸ்டேக் பாதுகாப்பு தொகையில் 2 மடங்கு கழிக்கப்படும். அதாவது அடுத்த முறை ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் செய்யும்போது இந்த தொகை வசூலிக்கப்படும்.